இலக்கிய வட்டத்தினுடைய வளர்ச்சியும் அதனுடைய போக்கும் நீங்கள் எல்லோரும் அறிந்தவர்கள். ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சியை துவங்குகிற பொழுதும் எங்கள் முகமாமணியாரை நாங்கள் சொல்லாமல் துவங்க முடியாது. காரணம், இந்த பகுதியில் இலக்கிய அமைப்புகளே இல்லை என்கின்ற பொழுது ஏதாவது ஒரு அமைப்பை துவக்க வேண்டும் என்பதற்காக போராடி ஓமை கவிஞர் சுரதா அவர்களால் துவக்கி வைக்கப்பட்ட அமைப்பு 44 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த அமைப்பு என்பதை மகளுடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். சுரதா அவர்கள் மாமணி அவரிடத்தில் சொல்லுபவர்கள் போல, நீங்கள் ஏதாவது வேலை பார்க்கிறீர்களா என்று கேட்டுவிட்டு தான் இந்த இதுவே துவக்கி வைக்க அவர் வந்தார். காரணம், ஒரு வாழ்க்கையிலே ஒரு பணி இருக்க வேண்டும். அந்த பணி இருப்பவர்களால் தான் எதையுமே செம்மையாக செய்ய முடியும் என்பதிலே மாமணி அவர்கள் உறுதியாக இருந்து அவருடைய அருமை நண்பர் வெங்கடேசன் அவர்களுக்காகவும் இணைந்து இந்த அமைப்பை இந்த பகுதியிலே உருவாக்கினார். அதற்கு பிறகு ஏராளமான அமைப்புகளை உருவாகி இருக்கின்றன. பல கூட்டங்களில் நான் அதை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்றாலும் கூட இன்றைய தினம் முக்கியமான செய்தி என்னன்னா, இலக்கிய வட்டத்தினுடைய வரலாறு 28 மாதங்கள் மாடா நர்சரி பள்ளியிலே இருந்து 28வது கூட்டம் இங்கே பக்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் அறையிலே சு சமுத்திரம் அவர்கள் வந்து உரையாற்றி, அதற்கு பிறகு அப்பொழுது இது உயர்நிலைப் பள்ளி, இன்றைய தினம் இது மேல்நிலைப் பள்ளியாக மாறி இருக்கிறது என்பதும் ஒரு சிறப்பு. அந்த 28வது கூட்டத்திலிருந்து தொடர்ந்து வருகிற தலைமை ஆசிரியர்கள் அனைவரும் நமக்கு ஒத்துழைப்பு நல்கிறார்கள் என்பதுதான் இந்த இலக்கிய வட்டத்துக்கு கிடைத்த ஒரு பெருமை. காரணம், இலக்கிய அமைப்புகள் என்று ஆரம்பித்து அது வேறு விதமாக போகிற செய்திகள் எல்லாம் நமக்கு தெரியும். ஒரு தலைமை ஆசிரியர் நமக்கு ஒரு அமைப்பை கொடுக்கிறார்கள் என்றால் இது ஜாதிகளுக்கு கடந்து, அரசியலை கடந்து, மதங்களையெல்லாம் கடந்து இலக்கியம் ஒன்றையே நோக்கமாக கொண்டிருக்கிற அமைப்பு என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையிலே தொடர்ந்து வருகிற தலைமை ஆசிரியர்கள், நேற்று முன்தினம் ஓய்வு பெற்ற இந்த பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் ஐயா மணிமாறன் அவர்கள் தான் ஓய்வு பெற்ற உடனே அடுத்து புறப்படுகிற போது இங்க இருக்கக்கூடிய அங்க அலுவலகத்திலே இலக்கிய வட்ட கூட்டம் நடக்கும், அதை முறைப்படி சரியாக செய்து கொடுங்கள் என்று அவரிடம் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் பழகுகிற விதம், நாம் நடந்து கொள்கிற விதம். காரணம், இவர்களும் தலைமை ஆசிரியர்கள் பெரும் பொறுப்பு வைத்தவர்கள், அவர்களுக்கு தெரியும் எவ்வளவு இடர்பாடு என்று. அதற்கடுத்து உடனடியாக பொறுப்பேற்ற ஜெயபிரகாஷ் அவரிடத்திலே நான் காலையிலே தொடர்பு கொண்டேன். அவர் துணை தலைமை ஆசிரியர். அவரிடத்துல சொல்லுகிறப்ப நடத்துங்க சார், அவர் தான் சொன்னது, தெரியும் சார் உங்களுக்கு நடத்துங்க. அவருக்கும் பல ஆண்டுகளாக நமக்கு தெரியும். இருந்தாலும் அவர்கள் நடத்துங்கள் என்று மகிழ்ச்சியோடு சொல்லுகிற போது நமக்கு கிடைத்த இலக்கியத்திற்கு கிடைத்த வெற்றி என்பதை நான் முதல்ல சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், இங்கிருந்து அத்தனை தமிழாசிரியர்களுக்கும் பிரச்சனை வருகிற போதெல்லாம் ஒரே ஒரு முறைதான் 2 முறை சிக்கல் வந்தது. இவங்களுக்காக தான் சொல்லுகிறேன், உங்களுக்காக தான் 2 முறை வந்தது. ஒரு முறை கும்பகோணத்திலே அந்த தீ விபத்து ஏற்பட்ட பொழுது அப்போது இங்கே தலைமை ஆசிரியர் இருந்த இந்திரா அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார்கள், அம்மையார்களுக்கு தெரியும் இந்திரா அம்மையார் அவர்கள் குறிப்பிட்டார்கள், சார் கொடுக்க மாட்டேன்றாங்க சார், நீங்க பர்மிஷன் எப்படியாவது வாங்கிட்டு வாங்க சார். உடனே அப்பொழுது இருந்தக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி அவர்களிடத்திலே, பன்னீர்செல்வம் அவரிடத்திலே வேறொரு அரசியல் நண்பர் மூலமாக தொடர்பு கொண்டு அவரையே இங்கே அழைத்து வந்தேன். பக்கத்து அறையிலே பேசுகிற போது அவர் சொன்னார், தேவாரம் வளர்த்த மொழியை, தமிழை தாழ்வாரத்தில் வழக்கத்திற்காக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் நடத்துங்கள் என்று சொல்லி அம்மையார் அவரிடத்திலே சொன்னார்கள். அப்பொழுது ஒரு வெற்றி. அதற்கு பிறகு கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் தொடங்குகிற பொழுது ஒரு சிக்கல். நண்பர் காமராஜ் அவர்கள் எங்கள் தலைமை ஆசிரியராக வந்தார். வந்தவுடனே அவர் சொன்னார், நான் என்ன சார் பண்ண முடியும், எனக்கு கடினமாக இருக்கிறது, நீங்கள் எப்படியாவது சிஓ கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டாங்க. உடனே அப்பொழுது இருக்கக்கூடிய சண்முகர் அவர்கள் சொன்னார்கள், சிஓ பர்மிஷன்லாம் எப்படி வாங்க முடியும் பார்க்க, நான் இருந்தவர்களும் கொடுத்தேன், இருந்தாலும் முயற்சி செய்வோம் என்று பார்த்தேன். இறுதியில் லியோனி அவர்கள் அவர் பரிந்துரைத்து, நீங்க போய் சொல்லுங்க சார், இல்லைன்னா நான் ஏற்பாடு பண்ணுகிறேன்னு சொன்ன உடனே சிஇஓ அவர்கள் எதையுமே கேட்காமல் கையெழுத்து போட்டு கொடுத்தார்கள், பர்மிஷன் கொடுத்தார்கள். காமராஜ் அவர்கள் மகிழ்ந்தார்கள், நீங்கள் தொடர்ந்து நடத்துங்கள் என்று சொன்னார்கள். இதெல்லாம் எதுக்கு சொல்லுகிறேன்னா, ஒரு அரசு பள்ளியிலே அதுவும் இந்த நாம ஞாயிற்றுக்கிழமையில நடத்துகிறோம் என்று சொன்னால், அப்பெல்லாம் ஒத்துழைப்பு தருகிறார்கள் என்று சொன்னால், இந்த இலக்கியத்திற்காக நாம் செய்துகிற தொண்டு தவிர தனிப்பட்ட ஒரு புகழுக்காக நாம் எதையும் செய்வதில்லை என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த இலக்கிய வட்டத்திலிருந்து உருவானவர்கள் பலர் பல பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். நண்பர் குழலரசன், அதாவது வழக்கறிஞர் குழலரசன் அவர்கள் இங்கே அவருக்கெல்லாம் தெரியும். அவரும் நாங்களும் இணைந்து மாநகராட்சி பள்ளியிலே அங்கே ஒரு அமைப்பை துவங்கினோம், அப்பாதுரையார் மன்றம்.
அப்பாதுரையை பார்த்தறியாத அவரே அப்பாதுரையார் மன்றத்தை துவக்கி அதை மிகச் சிறப்பாக அங்கே நடத்தினோம். தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் இந்த பகுதியிலே, அதை பற்றி இப்போது நான் விரிவாக சொல்ல கால அவகாசம் இல்லை என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சிக்கு காரணம், முக்கிய காரணம் வருகையாளர்கள் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இது கிடையாது. தொடர்ந்து வருகிறார்கள். கடுமையான சென்ற கூட்டம், இன்னும் கடுமையான வெயில். நேற்று தினம் நான் பயந்து போனேன், இவ்வளவு கடுமையாக இருக்கிறது. இன்று பரவாயில்லை ஓரளவுக்கு. இருந்தாலும் இந்த கடுமையான வெயிலும் கூட இவ்வளவு பேர் வருகை இருந்திருக்கிறது சிறப்பு என்று உங்களுக்கு முதலில் வரவேற்று, சான்றோர் பெருமக்களை, இன்றைய தினம் நம்முடைய காயத்ரி ராணி அவர்கள், தலைமை ஆசிரியர் அவர்கள் எழுதிய அச்சு கிச்சு திருக்குறள் கதைகள் நூல் வெளியீட்டு விழா. அச்சு கிச்சு என்று அந்த பேரை பார்த்த உடனே திருக்குறள் கதைகள் அதுக்கு ஒரு தனி மதிப்பு. மிகச் சிறப்பாக எழுதியிருக்கிறார்கள். நான் படித்து விட்டேன். சென்ற மாதம் இங்கே வருகை தந்த அந்த நூலை கொடுத்திருந்தார்கள். பல ஆண்டுகள் இந்த பகுதியிலே வாழக்கூடியவர் அவர். வெளிநாடுகளுக்கு அடிக்கடி சென்று வந்தாலும் கூட நேற்று மதுரையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக இன்றைய தினம் ஏற்பாடு செய்த உடனே வந்து விட்டார்கள். நேற்று தினமே வந்து தொலைபேசியிலே வந்துவிட்டேன் சார் என்று சொன்னார்கள். தமிழ்மணி கிருஷ்ணன் அவர்கள் வர இயலவில்லை. அவர் செய்தியை சொன்னார், உங்களும் சொல்லியிருப்பார் என்ற வகையிலே அவர் தான் சொன்னார், இவங்க வருவாங்க, ஏற்பாடு நிகழ்ச்சியை நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். நாங்கள் அதுக்கு பிறகு உடனே இந்த செயல்பாடு ஆரம்பித்து விட்டோம். அவர்களுடைய நூல் இன்றைய தினம் வெளியிடப்படுகிறது. முக்கியமாக இந்த நூலை வெளியிடுவது நம்முடைய சாந்தி அவர்கள். இன்றைய தினம் இலக்கிய உலகில், இந்த இலக்கிய உலகிலே ஒரு நல்ல கவிஞராக வளர்ந்து கொண்டிருப்பவர், நல்ல துன்பம் கொண்டவர். அவர்கள் இந்த பகுதியிலே, அதாவது நம்முடைய இலக்கிய வட்டத்திற்கு தொடர்ந்து வருகை கொண்டு கொண்டிருக்கிறவர்கள். சென்ற முறை கூட கேட்டார், 2-3 குழந்தைகள்லாம் இருக்கணும் கூட்டு போகணும்னு சொன்னார். மாணவர்கள் அடுத்த தலைமுறை இல்லாமல் நாம் எந்த அமைப்பை எடுத்துக்கொண்டு போனாலும் அது பயனற்றது என்பது என்னுடைய கருத்து. ஆகவே அவர்களையும் நினைத்துக் கொண்டு நாம் பயணிக்கலாம் என்று சொன்னேன். பெற்றுக் கொள்பவர் சாதாரணமானவர்கள், 97 வயது. எங்களுக்கு இன்னொரு கியாபே என்கின்ற நினைவு தான் எங்களுக்கு வருகிறது. முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதன் அவர்கள், பெருஞ்சர் அண்ணா எல்லாரையும் உருவாக்கக்கூடிய ஒரு பெரும் சாதனையாளர் முத்தமிழ் காவலர் விஸ்வநாதன் அவர்கள். அவர்கள் நடக்கிற பொழுது நான் கையை பிடிப்பேன், ஐயா விடு என்று. அவர் 97 வயது அப்படி நடப்பாரு, கையை பிடிச்ச விடு அப்படின்வார். அவருடைய 90வது விழாவை இங்கே ஏற்பாடு பண்ணோம். அந்த 90வது விழாவிலே ஈரோடு தமிழன் அவர்கள் இங்கே வந்து கலந்து கொண்டார்கள். இப்பொழுது அவருக்கு 90 கடந்து விட்டிருக்கிறார். ஈரோடு தமிழன் அவர்கள் என்ற செய்தி. அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று சொன்னேன். ஒரு நாள் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. நம்மால் முடிஞ்ச சிறிய இடங்களும் அதுக்கு நடத்தணுன்றதான் நோக்கம். பக்கத்து அறையிலே முத்தமிழ் காவலர் வந்தார். அதே போல் அவருடைய 97 வயதுல முத்தமிழ் காவலர், அதுக்கு 97ஆம் வயதிலும் அவரோட நான் 97 வயதுல அவர் வந்து அந்த கூட்டத்திலே சொன்னார். அவருடைய இறுதி கூட்டம் ஒரு பெரிய ஒரு இந்த போராட்டமே நடந்தது மொழி பிரச்சனையில. அப்பொழுது அவர் ஒரே ஒரு வேண்டுகோள் வைத்தார், தமிழர்களை சண்டை போடுறதை நிறுத்திடுங்க. ஆரம்பியப்ப இருந்தார், தமிழர்களை சண்டை போடுறதை நிறுத்திடுங்க, நான் இன்னும் எவ்வளவு நாள் இருப்பேன்னு எனக்கு தெரியல, இதுதான் என்னுடைய கடைசி கூட்டம் நான் நினைக்கிறேன், எல்லாரும் ஒற்றுமையா இருந்து மொழியை வளர்ப்பதற்காக ஈடுபடுங்கள் என்று சொன்னார். அதுக்கு பிறகு அந்த மேடையில வரல என்றாலும் கூட அவர் 97 வயதில் நடந்த அந்த கம்பீரத்தை நான் பார்த்தேன். இன்று சந்திரசேகரிடத்திலே பார்க்கிற போது மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. காரணம், அவர் 97 என்றார், இவர் அதுக்கு மேலே நீண்ட இன்னும் ஒரு நூற்றாண்டு என்று வைஷ்ணவத்திலே சொல்வார்கள். அதனால இன்னும் ஒரு நூற்றாண்டு இவர் வாழ வேண்டும், நானும் இவரை பாராட்ட வேண்டும் என்கின்ற அந்த வேண்டுகோளை அவர் இந்த நூலினை பெறுவது அவர்களுக்கு கிடைத்த பெருமை. வணக்கம். மொழி வாழ்க, இனம் வாழ்க, தாய்மொழி தமிழ் வாழ்க, தமிழர் இனம் வாழ்க. சவுந்தரராஜன் அவர்களை பற்றி கவிதை வாசித்தார்கள். என்ன காரணம் தெரியல, வரிசைப்படுகிறாங்க. அது இவரும் அந்த டி.எம். சவுந்தரராஜன் அவர்களோடு பழகுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் என்னுடைய பாடல் ஒரு பாடி இருக்கிறார். அது எனக்கு கிடைத்த ஒரு பெரிய மாபெரும் பாக்கியம். அது மட்டும் கிடைக்காமல் இருந்தால் நிறைய பாடல்கள்
நிறைய பேர் பாடியிருப்பார்கள். அதிலே நான் முழுகிவிட்டேன், பேரானந்தம் அடைந்து விட்டேன். எங்கள் அலுவலகத்திலே ஒருவர், அவருடைய மாமா தான் சவுந்தரராஜன் ஐயா சென்னைக்கு வந்த பொழுது அவருக்கு உணவும் உடையும் உறையூலும் கொடுத்து அவரை போய் எல்லா இடங்களிலும் சந்தர்ப்பம் கேட்டு வா என்று சொல்லி ஆதரவளித்தவர். அவருடைய உறவினர் எனக்கு சொல்லும் போது நான் நம்பவில்லை. ஆனால் அப்புறம் வாய்ப்பு கிடைத்தது. இன்னும் ஒரு 8 பாடல்களை இவர் தயார் செய்து வைத்திருந்தார். அவருடைய உதவியாளர் ஏதோ அது எங்கே தவற விட்டு விட்டார். அந்த காலத்தில் எல்பி ரெக்கார்டு தான். அந்த சவுந்தரராஜன் அவர்களை இப்ப கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. அதற்கு முன்பு வீரமணி அவர்கள் தான் பாடியிருந்தார்கள். என்னுடைய 2வது பாடலை அவர் பாடியிருக்கிறார். அதை நினைவு கூர்ந்து இப்பொழுது எல்லா இடங்களிலும் வெயில், சென்னையிலே பயங்கரமான வெயில். நேற்று, இன்று, நாளையும், நாளை மறுநாள் வேற வெயில், 4ஆம் தேதி வேற வெயில் வந்துடும். அதையெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எல்லா இடங்களிலும் வெயில் இருக்கும் பொழுது பல இடங்களில மழை. தமிழகம் எங்கும் மழை பெய்தது. ஆனால் சென்னையில் மட்டும் மழை வரலாமா வேண்டாமா என்கிறது. அந்த மழைக்காக ஒரு வேண்டுகோள். என் கதவுகள் தீரவாதா, கருமுகில் வானிலே திரளாதா, ஒரு சொட்டு நீருக்கு உயிர் துடிக்கும் கொடுமையே மண்ணில் மாறாதா, ஒரு சொட்டு நீருக்கு உயிர் துடிக்கும் கொடுமையே மண்ணில் மாறாதா. வருகவே வருகவே வான்மழையே, வறண்டு போனதெங்கள் மாநிலமே, கருகுது கருகுது நெற்பயிரே, கருகுது கருகுது நெற்பயிரே, அடி கலங்குது கலங்குது அடிவயிரே, கருணையின் கதவுகள் திறவாதா, கருணையின் வானிலை திரளதா. கொடுப்பது உந்தன் குணமல்லவா, பழம் குடிப்பது உந்தன் கரமல்லவா, கொடுப்பது உந்தன் குணமல்லவா, பழம் குடிப்பது உந்தன் கரமல்லவா, கெடுத்தது போதும் கொடுத்திடவா, கெடுத்தது போதும் கொடுத்திடவா, துன்ப கணக்கினை துரிதமாய் முடித்திடவா. வருகவே வருகவே வான்மழையே, வறண்டு போனதெங்கள் மாநிலமே, அழுகின்ற பயிருக்கு பாலாகும் உணர்மையை என்று உணர்கின்றோம், அழுகின்ற பயிருக்கு பாலாகும் உணர்மையை என்று உணர்கின்றோம், அறிவின்றி மரங்களை அழித்தரும் விளைவால் அந்தோ கையேந்தி கதறுகின்றோம். வருகவே வருகவே வான்மழையே, வறண்டு போனதெங்கள் மாநிலமே, இடி மின்னல் காற்றுக்கென்ன விடுமுறையா, இடி மின்னல் காற்றுக்கென்ன விடுமுறையா, நீ எங்களுக்கு மட்டும் எதிர்மறையா, கொடி கட்டி பறந்தாயே தமிழ் மண்ணிலே, கொடி கட்டி பறந்தாயே தமிழ் மண்ணிலே, யார் கண்பட்டு போனதுவோ எங்கும் பஞ்சமே, வருகவே வருகவே வான்மழையே, வறண்டு போனதெங்கள் மாநிலமே, கருணையின் கதவுகள் திறவாதா, கருமுகில் வானிலே திரளாதா. வருகவே வருகவே வான்மழையே, வறண்டு போனதெங்கள் மாநிலமே, கருகுது கருகுது நெற்பயிரே, அடி கலங்குது கலங்குது உயிரே, கருணையின் கதவுகள் திறவாதா, கருமுகில் வானிலே திரளாதா.